தொலைக்காட்சி செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷா. இனி ஒரு திருராசன். நாளை மறுநாள் புதன்கிழமை ஐப்பசி பரணி விரதமாகும். நாளை மறுநாள் ஐப்பசி மாத பௌர்ணமி விரதம் மற்றும் ஐப்பசி பரணி விரதமாகும். இந்த விரதம் தொடர்பில் சர்வதேச இந்து மத குருபீடாதிபதி சபரிமலை குருமுதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் இவ்வாறு விளக்கம் அளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். வருகின்ற புதன்கிழமை 5/11/2025 புதன்கிழமை அன்றைய தினம் ஐப்பசி மாதத்து பௌர்ணமி, ஐப்பசி மாதத்து பரணி, ஐப்பசி பரணி. இந்த 2 நாட்களும் சேர்ந்து வருகிறது சிறப்பான நாளாகிய புதன்கிழமையிலே. இந்த கிழமைகளுக்குள்ளே அற்புதமானது இந்த புதன்கிழமை. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். அந்த புதன்கிழமையிலே ஐப்பசி பரணி நட்சத்திரம் அமைந்திருக்கிறது, ஐப்பசி பௌர்ணமி சேர்ந்திருக்கிறது. இதிலே திதி, நட்சத்திரம், வாரம், கிழமை 3ம் ஒருங்கே சிறப்பாக அமைந்திருக்கிறது. இந்த ஐப்பசி பரணியிலே பைரவப் பெருமானை வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பு. இந்த பௌர்ணமியிலே அம்பாளை வேண்டி தீபங்கள் ஏற்றி வைத்து தீபலட்சுமியாக மகாலட்சுமியை வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பு. பொதுவாக இந்த பௌர்ணமியிலே மகாலட்சுமியை வேண்டி இந்த குங்கும அர்ச்சனை செய்து வழிபாடு செய்கின்ற சுமங்கலிகள், கன்னி பெண்களுக்கெல்லாம் லட்சுமியினுடைய கடாட்சம் கிடைக்கின்ற வகையிலும், நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் எல்லாம் நீக்கக்கூடிய வகையிலே இந்த திருவிளக்குகளை ஏற்றி வைத்து நல்ல மனதோடு பக்தியோடு குங்கும அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது. இவ்வாறு இந்த திருவிளக்கு பூஜை செய்ய வேண்டும், பௌர்ணமியிலே செய்தால் சிறப்பு என்பதற்காக நாம் எப்படியும் கோயிலுக்கு போகலாம், எப்படியும் திருவிளக்கு செய்யலாம் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. திருவிளக்கு பூஜைக்கு நாம் செல்லுகின்ற பொழுது ஆசார சீலராக செல்ல வேண்டும், நம்முடைய கலாச்சார உடைகள் அணிந்து செல்ல வேண்டும். தலைவிரி கோலத்தோடு ஆலயங்களில் சென்று விளக்கு பூஜை செய்தால் எந்த பலனும் கிடைக்காது. லக்ஷ்மியினுடைய அருளுக்கு பதிலாக லக்ஷ்மியுடைய அக்கா மூத்தவ வந்துடுவா, மூத்த தேவியினுடைய ஆசிதான் உங்களுக்கு கிடைக்கும். மங்களமான பூஜை வழிபாடுகளில் நாங்கள் தலைவாரி பூச்சூடி அழகாக பட்டு சேலை அணிந்து பட்டு பாவாடை தாவணி அணிந்து இந்த சுமங்கலிகளும் கன்னிப்பெண்களும் இந்த விளக்கு பூஜைகள் செய்கின்ற பொழுதிலும் லக்ஷ்மி கடாட்சம் பூரணமாக கிடைக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அதேபோல் இந்த ஐப்பசி பரணியிலே பைரவப் பெருமானை வேண்டி வழிபாடு செய்பவர்கள் பைரவருக்கு நெய்த்தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். கடன் தொல்லைகள் தீரும், நம்மை நாடி வருகின்ற கஷ்டங்கள் தீரும். அதனாலே பைரவப் பெருமானுக்கு தயிர் அபிஷேகம் செய்து கொள்ளலாம், பைரவப் பெருமானுக்கு இளநீர் அபிஷேகம் செய்து கொள்ளலாம், பைரவப் பெருமானுக்கு பொங்கல் வழிபாடு வைக்கலாம், பைரவப் பெருமானை வேண்டி வடை மாலை சாத்தி வழிபாடு செய்கின்ற பொழுதும் எல்லா சிறப்புகளும் கிடைக்கும் என்ற நல்ல சிந்தனையோடு ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.